இந்த எருக்க இலை இருக்கு பார்த்தீங்களா, எருக்க இலைக்கு ரொம்ப விசேஷம். இந்த எருக்க இலைய ஆண்களுக்கு எருக்க இலை, அரிசி, பசுஞ்சாணியோட வைத்துக் கொள்வார்கள். வைத்து பீஷ்மனுடைய தலையிலே வைத்து ஒரு ஜலம் விட்டு தள்ளி விடுகிறார். அந்த பாவங்கள் எல்லாம் போகிறது. உடனே பீஷ்மாச்சாரியோட உயிர் போகிறது. கிருஷ்ண பரமாத்மா வாங்குகின்றார். இதே பெண்களுக்கு என்ன அப்படின்னா, அதே எருக்க இலை, அருகம்பில், பசுஞ்சாணி வைத்துக் கொள்வார்கள், மஞ்சளை வைத்துக் கொள்வார்கள். முதல்ல ஒரு எப்படி அந்த ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறத ரத சப்தமிக்கு சொல்றேன். நம்ம பாத்துல காலையில எழுந்தோடனே எல்லாம் காஃபி சாப்பிட்டு ஸ்நானம் பண்ண போறீங்க இல்லையா? ஸ்நானம் பண்ணணும், நேரம் உள்ள போய் ஒரு சொம்பு ஜலம் விட்டுணும். முதல் நாள் உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் வெளியில வந்துட்டு நீங்க சோப்பு தேய்ச்சி குளிக்கிறவெல்லாம் எல்லாம் குளிச்ச பிறகு கடைசியாக இந்த 7 எருக்க ஒரு இலையா 7ஆ வேணாலும் வச்சுக்கலாம், பிச்சு கூட வச்சுக்கலாம். எருக்க இலைய மேல வச்சு தலையில வச்சுட்டு 2 அக்ஷதை, வெள்ளை அக்ஷதையை வச்சுக்கலாம், மஞ்சள் அக்ஷதாலும் பரவாயில்ல. அருகம்பில்லு, பசுஞ்சாணம், அக்ஷதையை வச்சு ஜலத்தை விடணும். யார் சொல்லி விடணும்? சூர்யாய நமஹ, சூரிய பகவானே நான் செய்த பாவங்கள் அனைத்தையும் இந்த எருக்க இலையில போக்கணும்னு இருக்கா. ஆனா அந்த எருக்க இலையை எதுக்கு யூஸ் பண்ணுவா தெரியுமா? அந்த எருக்க இலைக்கு அவ்வளவு சக்தி உண்டு.